السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. சலாமினை பதிலை எதிர்பார்த்தவனாக சொல்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையால் நாம் எல்லாம் இந்த புனித ஒரு நிகழ்விலே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيله وفي الفرقان بعد أعوذ بالله من الشيطان الرجيم في فضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله, அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையால் நாம் எல்லாம் ஒரு சில தினங்களிலே ஹஜ் பெருநாள் தியாக திருநாளை அடைய இருக்கின்றோம். ஹஜ் பெருநாள் என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகம் தான். ஆம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய நபிமார்களை அனுப்பி இருக்கின்றான், நிறைய ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கின்றான். எல்லா நபிமார்களுக்கும் ஒரு சில சோதனைகளையும் கூடவே சேர்த்து அனுப்பினான். உதாரணத்திற்கு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோயை கொடுத்து சோதித்தார். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மீனுடைய வயிற்றில் அனுப்பி சோதித்தார். அதே போன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் சோதித்தார். பொதுவாக ஒரு விஷயம் இருக்கின்றது, அல்லாஹ் ஒருவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டால், அல்லாஹ்விற்கு ஒருவரை பிடித்து போய்விட்டால், அல்லாஹ்விற்கு ஒருவர் செய்யக்கூடிய அமல் விரும்பிவிட்டால் அல்லாஹ் அவரை சோதிப்பான். சிலரை பணத்தை கொண்டு சோதிப்பான், சிலரை பிள்ளைகளை கொண்டு சோதிப்பான், சிலரை வீடு வாசல் வசதிகளை கொண்டு சோதிக்கின்றான். அதே போன்றுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் சோதித்தான். எதை கொண்டு? தன்னுடைய மகனை கொண்டு சோதிக்கின்றான். இது போன்று பல சோதனைகள் வந்தாலும் இந்த நேரத்திற்கு பொருத்தமான சோதனை என்னவென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை கொண்ட சோதனை. அல்லாஹ் ஒரு முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கனவுல தன்னுடைய அருமை மகன் நீண்ட நாளுக்கு பின்னால் தியாகம் எல்லாம் செய்து ரொம்ப துஆவெல்லாம் செய்ததற்கு பின்னால் முதுமை வயது அடைந்ததற்கு பின்னால் பிறந்த பிள்ளைதான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பது போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு காண்கின்றார்கள். இது போன்று தொடர்ச்சியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு காண்டவுடன் புரிஞ்சு போச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இது அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய கனவு, இது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய கனவு, இதை நிச்சயம் நான் செய்தே ஆக வேண்டும். நபிமார்களுக்கு வகையில நிறைய வகை இருக்கு, அதுல ஒரு வகை இது போன்ற கனவுல அல்லாஹ் சொல்லுவான், நீங்க இப்படி எல்லாம் செய்யணும், இப்படி எல்லாம் நீங்க செஞ்சாதான் இப்படி எல்லாம் நடக்கும் சொல்லிட்டு அல்லாஹ் கனவின் மூலமாக சில நபிமார்களுக்கு வகையை அனுப்புகின்றான். அதே போன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஒரு கனவு வருகின்றது. என்ன கனவு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய கரத்தால் கத்தியை கொண்டு அறுப்பது போன்ற கனவு வருகின்றது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு. பொதுவா ஒரு விஷயத்தை நம்ம அமல் செய்யறோம் அப்படின்னு சொன்னா குடும்பத்தார்கள்ட்ட ஒரு ஆலோசனை செய்யறதுங்கிறது ஒரு வழிமுறையா இருக்கு. அந்த அடிப்படையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி இடத்துல போயிட்டு கேட்ட பொழுது மனைவியும் யோசிக்கல, மனைவியும் ஏன் எதுக்குன்னெல்லாம் கேட்கல, அல்லாஹ்வுடைய ஏவலா, அல்லாஹ்வினுடைய கட்டளையா, நம்முடைய மகனை அறுக்க சொல்லி அல்லாஹ் சொன்னானா உடனே கூட்டிட்டு போயிட்டு அருங்கன்னு சொன்னாங்க ஹாஜரா அம்மையா. என்ன மாதிரியான ஒரு ஈமான்! அல்லாஹு அக்பர்! இந்த காலத்துல இப்படி ஒரு ஈமான் நம்ம இடத்துல இருக்குதா என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு ஒரு ஈமான்! அல்லாஹ் சொல்லிட்டானா எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, செஞ்சிருங்க, அவ்வளவுதான், முடிச்சிருங்க. ஆனா அல்லாஹ் நம்மள்ட்ட இப்படி எல்லாம் வகையா இருக்க மாட்டான், கனவு மூலமான சொல்ல மாட்டான். நமக்கு ஆல்ரெடி ஒரு
கிதாபை கொடுத்துட்டான். என்னது? குர்ஆன் அல்லாஹ் கொடுத்துட்டான். ஒரு வேதத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். அதிலே A to Z எல்லாத்தையுமே சொல்லிட்டான். இததான் நீ ஒரு முஃமினா, நீ ஒரு முஸ்லிமா, இதெல்லாம் செய். நீ ஒரு முஸ்லிமா, இதெல்லாம் நீ செய்யாத அப்படின்னு அல்லாஹ் தடுத்து வச்சுட்டான். ஆனா அந்த வசனங்கள் எல்லாம் நாம் கேட்டும் கூட எத்தனை நபர்கள் அந்த ஏவலுக்கு கட்டுப்படாமல் இருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான் வட்டியை உண்ண வேண்டாம் என்று சொல்லுகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான் ஹராம் ஹலாலை பேணி இருக்க சொல்லுகின்றான். அல்லாஹ் ஒரு வசனத்துல ஹராம் ஹலாலை பத்தி ஒரு வசனம் எப்படி சொல்றான்? யா அய்யுஹன் நாஸ் குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா. ஹலாலன் தய்யிபா இந்த ஆயத்துக்கு ஒரு தஃசீர் சொல்றாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இருக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில உபதேசங்களை செய்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி எடுத்து கேட்கிறாரா, ரசூலுல்லாஹ் நான் தொடர்ச்சியா நிறைய துஆக்கள் அல்லாஹ் இடத்துல கேட்கிறேன், நிறைய துஆவை கேட்டுட்டேன், ஆனா ஒரு துஆ கூட அங்கீகரிக்கப்படுவதிலேயே என்ன காரணம் யா ரசூலுல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் இடத்துல ஒரு சஹாபி கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? குர்ஆனுடைய இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. யா அய்யுஹன் நாஸ் குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா. என்ன அர்த்தம்? யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, குலூ மிம்மா நீங்கள் உண்ணுங்கள், ஃபில் அர்தி இந்த பூமியிலே நீங்கள் உண்ணுங்கள், ஹலாலன் தய்யிபா ஹலாலானதை தூய்மையானதை மாத்திரம் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் கூறிய அந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபி கேட்டது என்ன? என்னுடைய துஆ அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டிய ஆயத் என்ன? யா அய்யுஹன் நாஸ் குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா. நீங்கள் ஹலாலை சாப்பிடுங்கள். சாப்பிடுவதில் மட்டும்தான் ஹலாலா? தஃசீரை எடுத்து பார்த்த பொழுது தெரிகின்றது சாப்பிடுவதில் மட்டுமல்ல, பார்ப்பதிலும் ஹலால், பேசுவதிலும் ஹலால், கேட்கக்கூடிய அந்த விஷயங்களிலும் ஹலால், எல்லா விஷயங்களிலும் ஹலாலை நம்ம செஞ்சோம்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய துஆக்கள் எந்த ஒரு திரையுமின்றி உடனடியாக ஒப்புக்கொள்ளப்படும். அல்லாஹு அக்பர். நம்ம இந்த விஷயத்துல எவ்வளவு ஒரு பொடுபோக்கா இருக்கிறோம். நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்குது? ஹாஜரா அம்மையாருடைய ஈமான் எந்த அளவுக்கு இருந்துச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈமான் எந்த அளவுக்கு இருந்துச்சு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளை அவர்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருந்துச்சு? நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் சொல்லிட்டானா செஞ்சிரு. எவ்வளவு வசனங்கள், எவ்வளவு பயான், எவ்வளவு ஹதீஸ்கள் கேள்விப்படுகின்றோம், ஆனால் அதற்கு அமல் செய்கின்றோமா? அதுதான் இங்கே கேள்வி. உடனே ஹாஜரா அம்மையாரின் கட்டளையின்படி, அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டி செல்கின்றார்கள் ஒரு மலையின் பகுதியில். அங்கே கூட்டி சென்று ஒரு சார்பான ஒரு கத்தி, நல்ல கூர்மையான ஒரு கத்தியை கொண்டு ஒரு மலையின் மீது படுக்க வைத்து அறுக்கின்றார்கள். யாரை? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கின்றார்கள். அறுத்த அந்த சமயத்துல கத்தி அறுக்கல, ரொம்ப கூர்மையா இருக்கு. இப்பெல்லாம் கொஞ்சம் கூர்மையா இருந்தாலே ஒரு பழத்தை நறுக்கலாம், லேசா வச்சாலே லேசர் மாதிரி வெட்டிடும். ஆனா அப்போ அவ்வளவு கூர்மையான பெரிய கத்தி, வரலாறுல சொல்லும் போது நல்ல பெரிய கத்தின்னு சொல்றாங்க. அந்த கத்தியை கொண்டு அறுக்கின்றார்கள் அறுக்கின்றார்கள் அறுக்கின்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கப்படவில்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கப்படவில்லை. மீண்டும் முயற்சி செய்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கப்படவில்லை. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்தில் கோபம் அடைந்து அந்த கத்தியை தூக்கி ஒரு பாறையின் மீது போட்டார்கள். பாறை இரண்டாக பிளந்தது. நம்ம அந்த நாவூர் அனிஃபா பாடல்ல நம்ம பார்த்திருக்கோம். ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள், அந்த பாட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பாட்டு கேட்டாலே போதும் அந்த சம்பவத்தை நம்ம ஃபுல்லா படிச்சிடணும். அப்ப அந்த சம்பவத்துல பாறை இரண்டாக பிளந்தது வருது தெரியுமா? அப்போ பாறையே இரண்டாக பிளக்க வைத்த கத்தி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்கவில்லை என்றால் என்ன காரணம்? இந்த இடத்துல நம்ம ஒரு படிப்பினையை தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல் எவ்வளவு கூர்மையாக இருந்தாலும் சரி, அது என்னவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடினால்தான் நடக்கும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது என்பதை இந்த வரலாற்றின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாடவில்லை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுப்பதற்கு அல்லாஹ் நாடவில்லை, அந்த கத்தி அறுக்கவில்லை. உடனே அல்லாஹ் அதை பார்த்து சந்தோஷப்படுறான். நம்முடைய கட்டளை எவ்வளவு பெரிய கட்டளை இதெல்லாம். இந்த காலத்துல நம்ம நினைச்சுப்போம், நம்முடைய பிள்ளை அறுப்பது போல நமக்கு கனவு வருது. எத்தனை பேர் அறுக்கிறதுக்கு தயாரா இருப்பீங்க? இன்னைக்கெல்லாம் ஒரு சின்ன காயப்பட்டுட்டா பிள்ளைங்க
பிள்ளைங்களுக்கு நம்மளால தாங்க முடியல, அவ்வளவு கொதிச்சு போயிருது. சின்ன ஒரு அன்னைக்கெல்லாம் ஒரு மாணவன்கிட்ட, ஏன்பா மக்தபுக்கு வரலான்னு கேக்குறேன், முள்ளு குத்திருச்சு அதனால எங்க அம்மா என்ன அனுப்பலங்கிறான். ஒரு முள்ளு குத்துறதுக்காண்டி மக்தபுக்கு என்ன அனுப்பலன்னு சொல்லிட்டு ஒரு மாணவன் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்போ ஒரு பிள்ளைக்கு, நாம் பெற்றெடுத்த பிள்ளைக்கு ஒரு முள்ளு குத்தினாலே தாங்க முடியவில்லையே, அப்ப அதுவெல்லாம் எவ்வளவு பெரிய தியாகம். அதை கண்டு அல்லாஹ் ரசித்தான். அல்லாஹ் ரசித்தவுடன் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு கொழுத்த ஆட்டினை சொர்க்கத்தில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அனுப்பி, இப்ராஹிமே நீங்க செஞ்ச விஷயம் எனக்கு பிடிச்சு போச்சு, நீங்க செஞ்ச விஷயம் எனக்கு பிடிச்சு போச்சு, நான் உங்களை சோதிப்பதற்காக வேண்டிதான் இப்படி எல்லாம் செய்ய சொன்னேன். நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மகனெல்லாம் நீங்க அறுக்க தேவையில்லை, உங்க மகனெல்லாம் உங்க அறுத்து கொட்டுறீங்க போல, அறுக்க வேணாம், இந்த ஆடை நீங்க அறுங்க, இந்த ஆடை நீங்க அறுங்க, அது போதும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆட்டை அறுக்கின்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஆடை அறுத்த அந்த நிகழ்வு தான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுவதற்காக வேண்டி வருடம் வருடம் இதை நம்ம மீது கடமையாக்கினான். அதுதான் குர்பானி. அல்லாஹ் அக்பர். எந்த அளவுக்கு ஈமான் நம்ம பார்க்கணும். வெறும் தியாகம் செஞ்சாங்க அதை மட்டும் பார்க்காம ஈமான் எந்த அளவுக்கு இருந்துச்சு, நபிமார்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த காலத்து பெண்மணி, அல்லாஹ் அக்பர். ஒரு வரலாறு எல்லாம் நான் கேள்விப்படும் போது மெய்சிலிருந்து போயிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல போர் செய்வது வழமையா இருக்கும், நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நிறைய போர்கள் செஞ்சிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ போர் செய்வதற்கு முன்னால ஆயுதங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு வீடுகளுக்கா போயிட்டு சேகரிப்பாங்க. அப்படி சேகரிக்கும் பொழுது ஒரு பெண்மணியினுடைய வீட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. பெண்மணியினுடைய ஈமான பாருங்க. பெண்மணியினுடைய வீட்டுக்கு போனப்ப கதவு திறக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, போர் செய்வதற்கு ஏதேனும் ஆயுதம் உங்க வீட்டுல கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. பெண்மணி என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த பெண்மணியினுடைய கையில தான் மெயினா கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த பெண்மணியினுடைய கையில ஒரு பால் குடி பிள்ளை இருந்துச்சு, ஒரு பச்சிளம் பிள்ளை அந்த பெண்மணியினுடைய கையில இருக்குது. கணவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் ஒரு போர்ல மௌத்தாயிட்டாரு. அந்த அம்மா சொன்னாங்களா, யார சொல்லலாம், கண் கலங்கிய நிலையில அகிலத்திற்கு அருட்படையாக அனுப்பப்பட்ட நீங்களே வந்து கேட்க பொழுது என்னிடத்திலே கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்று சொல்வதற்கு எனக்கு மனது வரவில்லை. யார சொல்லலாம், என்னிடத்தில் ஒன்று இருக்கின்றது, இந்த பச்சை பிள்ளை என்னிடத்தில் இருக்கின்றது, இந்த பச்சை பிள்ளையை நீங்கள் போருக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, பச்சை பிள்ளையை போர்ல வச்சு நம்ம என்ன செய்யறது. அப்போ அந்த அம்மா சொன்னாங்கன்னா, இந்த பிள்ளை வயிற்றில் இருக்கும் பொழுதே எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. இப்பெல்லாம் பிள்ளை கருவுற்றுச்சுன்னா நம்ம அம்மாமார்கள் தாய்மார்கள் என்ன நினைக்கிறோம், என் பிள்ளையை அந்த டிகிரியில படிக்க வைக்கணும், அப்படி படிக்க வைக்கணும், அவன் பெரிய மாளிகை எனக்கு கட்டி கொடுப்பான், பெரிய நிறைய சொத்துக்களை சேகரிச்சு கொடுப்பான், நம்முடைய வருங்காலத்தினுடைய பிள்ளையை வச்சு நம்ம கனவுகள் எல்லாத்தையும் தீர்த்து கொள்ளலாம், அப்படிதான் நினைக்கிறோம். அந்த டிகிரி இந்த டிகிரி, டாக்டர் படிக்க வைக்கணும், இன்ஜினியர் படிக்க வைக்க வேண்டும் தான், கூடவே சேர்த்து ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும், மார்க்கத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுவெல்லாம் தான் முக்கியம். அதற்கு பின்னால் டாக்டர் டிகிரி, அதற்கு பின்னால் தான் இன்ஜினியர் டிகிரி, அதற்கு பின்னால் தான் மற்ற எல்லாமே. அதை ஃபர்ஸ்ட் கொடுக்க முடியல, நம்ம என்ன செய்யறோம், அப்படி படிக்கிறோம். இப்பெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்கள்ட்ட தாய்மார்கள் அந்த காலத்துல சொல்லி கொடுப்பாங்க, பெருசாயி பெரிய ஹாஃபில் ஆகும், ஒரு பெரிய கூட்டத்துக்கு எனக்கு தொழுக வைக்கணும், தராவிய தொழுக வைக்கணும், அதான் போய் ஆசை. அதை பார்த்துட்டு நான் மொத்தம் போயிடும். இப்படிதான் அந்த காலத்தினுடைய பெண்மணிகளுடைய பேச்சு, சஹாபிய பெண்மணிகளுடைய பேச்சு இப்படி இருந்துச்சு. பெரிய ஆலிமாகணும், பெரிய மார்க் அறிஞராகி ஒரு கூட்டத்தையே வழி நடத்தணும். நீ இப்படியெல்லாம் ஆசையை திணித்த காலம் போய் இன்றைய காலம் எப்படி தெரியுமா இருக்கு? அவனை பாரு, எவ்வளவு பெரிய கார் வச்சிருக்கான், எவ்வளவு பெரிய வீடை கட்டிக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி நீனும் பெருசா கட்டணும், நீனும் பெருசா இதே மாதிரி கார் வாங்கணும், இதே மாதிரி பைக் வாங்கணும், இவ்வளவு பெரிய இடம் வாங்கணும், இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும். இதைதான் கற்றுக் கொடுக்கணும். எதை கற்றுக் கொடுக்கணும்? மெயினா பெரியவங்கள்ட்ட இப்படி நடந்துக்கணும்பா, ஒழுக்கம் முக்கியம், குர்ஆன சமமா ஓதணும், நிறைய குர்ஆன் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கணும். இதைதான் தாய் தந்தையர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த காலம் போய் நவீன காலம் இப்படி ஆகி போச்சு. நமது ஒரு பெண்மணிகளை சொல்லல, ஒரு ஊர்ல மத்த மதரசா இருக்கும் பொழுது ஒரு மாணவன்ட்ட கேட்கிறேன்,
ஏப்பா தொடர்ச்சியா ஒழுங்காவே ஓத மாட்டேறியே, என்ன காரணம்? நான் எவ்வளவு அழிப்பா தான் சொல்லி கொடுக்குறேன், திரும்ப திரும்ப ஓத மாட்டேறியப்பா, என்ன காரணம்னு கேட்கிறேன். அதுக்கு அந்த பையன் சொல்றாப்புல, நான் கேட்டேன், இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க அம்மா ஓதி கொடுக்கலையா வீட்டுல? இப்படிதானே கேட்பாங்க எல்லா சரத்தாரும். உமா ஓதி கொடுத்தாலும் வீட்டுல ஓதி பார்த்த கத்தியா தானே கேட்பாங்க. நானும் அதே மாதிரி கேட்கிறேன். அந்த பையன் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? எங்க அம்மா சொன்னாங்க சார், ஒரு தடவை சொன்னாங்க, ஒரு தடவை தான் சொன்னாங்களா, ரெண்டாவது தடவை என்ன செஞ்சாங்க, ரெண்டாவது தடவை என் கூட சேர்ந்து அவங்களும் போன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது தடவை என் கூடவே சேர்ந்து அவங்களும் போன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இந்த நவீன காலத்தினுடைய கட்டமைப்பு. மார்க்கம் குர்ஆனை போதிக்கக்கூடிய விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகின்றது. இதுவெல்லாம் தான் வறுமையினுடைய அடையாளம். ஏன் தெரியுமா பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க சொல்லி இந்த நேரத்துல சொல்றேன்? ஏன் தெரியுமா மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க சொல்லி சொல்றேன்? நாம் மரணித்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 விஷயங்கள் நாம் மரணித்ததற்கு பின்னாலும் தொடர்ச்சியாக நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும். என்னது 3 விஷயங்கள்? முதல் விஷயம் சதக்கத்துல் ஜாரியா, நிரந்தரமாக செய்யக்கூடிய சதக்கா. சதக்கத்துல் ஜாரியான உதாரணத்துக்கு இப்ப பள்ளிவாசல் இருக்கு, நன்மை எதிர்பார்த்து ஒரு தண்ணீர் பயன்படுத்துவதற்காக வேண்டி ஒரு போர் அமைச்சு கொடுக்கிறோம். அந்த போர் இருக்கும் காலமெல்லாம் நீங்க மூத்தா போயிட்டாலும் சரி, கபருக்கு போயிட்டாலும் சரி, அந்த போர்ல இருந்து தண்ணீர் பயன்படுத்தும் காலமெல்லாம் உங்களுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். இதற்கு பேர் தான் என்னது? சதக்கத்துல் ஜாரியா. இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். 2வது விஷயம் என்ன? நம்ம ஒரு நபருக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள். உதாரணத்துக்கு இதுலயே ஒரு உதாரணம் எடுத்துக்கோமே. ஒரு பையன், ஒரு சின்ன பையன் செப்பலை வந்து இடது காலில் ஃபர்ஸ்ட் போடலாம். அப்போ தம்பி இடது காலில் போடக்கூடாது, இது சுன்னத்து கிடையாது. சுன்னத்து என்ன? வலது காலில் தான் செருப்பை போடணும், இடது காலில் கலட்டணும். இப்படின்னு ஒரு பையனுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிட்டோம். மூத்தாவும் போயாச்சு. நம்ம மூத்தா போனதுக்கு பின்னாலும் நம்ம சொல்லி கொடுத்ததை ஞாபகம் வச்சு அந்த பிள்ளை செய்யுது தெரியுமா? அந்த பையன் பெரிய பையனானதுக்கு அப்புறம் செய்யலாம் தெரியுமா? இதற்கு பேரு தான், இதுவும் நம்முடைய நன்மையில் வந்து கொண்டே இருக்கும். நான் மௌத்தா போய் கபருக்கு போனாலும் அவன் செய்யும் காலமெல்லாம் அந்த நன்மை யாருக்கு வரும்? நமக்கு வரும். இந்த 2 விஷயங்கள் நம்மோடு கபருல வந்துகிட்டே இருக்கும். 3வது விஷயம் என்ன தெரியுமா? இதுதான் மெயினா கவனிக்கக்கூடிய விஷயம். உங்களுடைய சாலிகான பிள்ளைகள் உங்களுக்காக செய்யக்கூடிய துவா. எத்தனை பிள்ளைகள் இந்த காலத்துல நம்ம மூத்தா போயிட்டா துவா செய்யும்? எத்தனை பிள்ளைகளுக்கு யாசின் தெளிவா போவது தெரியும்? எத்தனை பிள்ளைகளுக்கு குர்ஆன சரணமா எந்த ஒரு ஹரக்கத் மிஸ்டேக்கும் இல்லாமல், தஜ்வீத் மிஸ்டேக்கும் இல்லாமல் எத்தனை பிள்ளைகள் உங்களுக்காக ஓதி உங்களுடைய கபூருடைய வாழ்க்கைக்காக துவா செய்யும்? அப்போ நம்ம மார்க்கத்தை கற்பிப்பதில் தவறி விடுகின்றோம், குர்ஆனை போதிப்பதில் தவறி விடுகின்றோம். இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமாக நவீன காலத்திற்கு ஏற்றது போல நம்மை நாம் மாற்றிக்கொள்வதனால்தான் நம்முடைய பிள்ளைகள் நமக்காக துவா செய்ய மறந்துருந்தது. இந்த போன்ற விஷயங்கள்னாலதான் நாளைக்கு அவனே வளர்ந்து என்ன தெரியுமா கேட்பான்? நீலாம் ஒரு தாயா, நீலாம் ஒரு தாயா, நீலாம் ஒரு அப்பனான்னு கேட்கக்கூடிய ஒரு பிள்ளையினுடைய ஆரம்ப காலம் எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப செல்லம் கொடுத்துருப்பாங்க. கேட்கறதெல்லாம் ஏன்னா என் பிள்ளை பின்னாடி பெருசாகி நிறைய படிச்சு நிறைய எனக்கு சம்பாதிச்சு கொடுப்பான், இப்போ நான் அவனுக்கு நான் செல்லம் கொடுத்து வளர்ப்பேன். இப்படி எல்லாம் வளர்க்குறாங்க தெரியுமா? இந்த பிள்ளைதான் நாளைக்கு வளர்ந்தோன்னு எனக்கு தெரியுமா கேட்பான்? நீலாம் ஒரு தாயான்னு கேட்பான். கண்டிப்பா கேட்பான். அவனுக்கு மார்க்கம் தெரிந்திருந்தா நிச்சயம் அதை கேட்க மாட்டான். அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும். என்ன கற்றுக்கிட்டானோ இல்லையோ அல்லாஹ்வுடைய பயத்தை அவன் கற்றுக்கொண்டிருப்பான். தக்வா அவனுடைய உள்ளத்துல வந்திருக்கும். இஹ்லாஸ், எது செய்தாலும் அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுடைய உள்ளத்துல வந்திருக்கும். அப்போ நம்முடைய பிள்ளை எதுவுமே செய்யல அப்படின்னு சொன்னா, அப்போ எதுக்கு இதெல்லாம் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, அந்த அம்மா இருக்காங்கல்ல, ஒரு அம்மாட்ட போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கல்ல, யார சொல்லலாம், என்னிடத்துல ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. என்ன இருக்குது? அந்த பச்சிளம் குழந்தை. என்ன இருக்குது? அந்த பச்சிளம் குழந்தை. கண் கலங்கி சொன்னார்கள், அவர்களுடைய அந்த ஆசையை பாருங்க, இவ்வளவு ஆசை. அப்படி ஒரு ஆசை நம்ம வைக்கணும். கருவுல இருக்கும் பொழுதே ஒரு நீயத்து வச்சேன், ஏன் புள்ள ஏதாவது ஒரு போர்ல கலந்து கொண்டு ஷஹீதாக வேண்டும், உயிர் தியாகம் செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய ஆக பெரிய ஆசை. அம்மா சொல்லிட்டாங்க,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் கலங்கிட்டாங்க. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யா ரசூலல்லாஹ், போர்க்களத்துல நிச்சயமாக உங்கள் மீது அம்பு எறியப்படும், உங்கள் மீது அம்பு எறியப்படும், வாளை கொண்டு உங்களை தாக்க வருவார்கள். அந்த சமயத்துல என்னுடைய பிள்ளையை நீங்க கேடயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். எந்த அளவிற்கு ஒரு ஈமான்! கேடயமாக என்னுடைய பிள்ளை வெட்டு துண்டாக மூத்தா போகணும் போர்க்களத்துல. நாளை மறுமையினுடைய தினத்தில் என்னை அந்த பிள்ளை கரத்தை பிடித்து கொண்டு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். யார சொல்லலாம், இதுதான் என்னுடைய பெரிய ஆசை என்று அந்த அம்மா சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைக்கிட்டாங்க. அந்த அம்மா ஒரே தாரையா அழுவ ஆரம்பிச்சாங்க. என்ன மாதிரியான ஒரு ஈமான்! அந்த ஈமான் நம்ம இடத்துல வரணும். நம்ம பிள்ளை முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, நம்ம பிள்ளை ஒழுங்கா வளரணும். நம்ம பிள்ளை சாலிகா ஒழுக்கமா பிறரை பத்தி குறை பேசாம வளரணும்னு சொன்னா நம்ம அப்படி இருக்கணும். நம்ம பிள்ளை குர்ஆன் எடுத்து வீட்டுல ஓதணும்னா நம்மளும் குர்ஆன் எடுத்து ஓதணும். நம்ம பிள்ளை மொபைல் போன் ஒழுங்கா பார்க்க கூடாது, கட்டுப்படுத்தி இருக்கணும்னா நம்ம முதல்ல கட்டுப்படுத்தி இருக்கணும். நம்ம பிள்ளை பிறருடைய குறைய பத்தி பேசக்கூடாது அப்படின்னா நம்மளும் குறைய பத்தி பேசக்கூடாது. பிறருடைய குறையை வச்சுட்டு பேசவே கூடாது. ஏன்னா ஒரு நபர் நைட்ல எந்திரிச்சு ஆகிட்டு இருப்பாரு, நைட்லாம் ஒரே போறான், இங்க போறான், இங்க வரான்னு தெரியல. அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில உள்ளது அது. அவன் நைட்டு போயிட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்யலாம். உதாரணத்துக்கு பள்ளிவாசல் இருக்கு, பள்ளிவாசலுடைய பாத்ரூம் அவன் கிளீன் பண்ணிட்டு வரலாம். அது அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உண்டான விஷயம். அதை போட்டு நம்ம நோட்டக்கூடாது, ஆராயக்கூடாது. அதை முதல்ல அல்லாஹ் வெறுக்கிறான். ஒரே போன் பேசிக்கிட்டே இருக்கு, பொம்பளை தானே, ஏன் போன் பேசிக்கிட்டே இருக்கான்னு தெரியல, எவன்கிட்ட பேசுறான்னு தெரியல, அவளை பத்தி இன்னொருத்த வீட்டுல போய் சொல்றது. இதெல்லாம் இந்த காலத்துல நடக்குது. பேசக்கூடாது. ஏன் தெரியுமா, அந்த அம்மா வேற யாருக்காவது பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும், ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை போயிட்டு நம்ம தப்பா சொல்றோம். யாருக்கு அந்த பாவம் வருது? நமக்கு அந்த பாவம் வருது. இதெல்லாம் பிள்ளைகள் கவனிக்காது என்று நினைக்க கூடாது. இதையெல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் கவனித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அதன் காரணத்தினாலதான் அவன் பெருசா அவனே 4 பேரை பத்தி பேசலாம். இது ஒரு ஜாரியா மாதிரிதான். நிரந்தரமா இது உங்களுடைய கப்பருக்கு வந்துகிட்டே இருக்கு. நீங்க மௌத்தா போயிட்டாலும் அவன் 4 பேரை பத்தி பேசுறானா, ஓ மூலியமா தான். அம்மா பேசுனாங்க, நல்லதுதான். அது என்ன கெட்டதா இருந்தா அம்மா பேசிருக்க மாட்டாங்களே, அதனால நம்மளோட பேசுறோம். இதுவும் கபருக்கு வந்துகிட்டே இருக்கு. எது கபருக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா அம்மையாருடைய தியாக திருநாளை கொண்டாடும் விதமாக தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தியாக திருநாளை பக்ரீத் பண்டிகையை நமக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த பண்டிகையை அடைந்து உண்மையுள்ள ஈமான்தாரியாக நம்மை அல்லாஹ் ஆக்கியர் புரிவானாக. அந்த பண்டிகையில் முழுமையாக மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. உண்மையோடு, ஈமானோடு, இஹ்லாஸோடு, தக்வாவோடு யாருக்காகவும் செய்யாதீர்கள் அமல். முதல்ல யாருக்காகவும் அமல் செய்யாதீங்க. அல்லாஹ் பார்க்கிறான். இஹ்லாஸோடு செய்யக்கூடிய அமல், யாருக்காகவும் இல்ல, முகஸ்ருதிக்காக இல்ல, அல்லாஹ்விற்காக நம்ம செய்யக்கூடிய அமல் இருக்குதே உடனடியா ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ அல்லாஹ் யாருக்காகவும் இல்லாமல், எந்த முகஸ்ருதிக்காகவும் இல்லாமல் முழுக்க அவனுக்காக அமல் செய்து அல்லாஹ் அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தர புரிவானாக. நம்முடைய பிள்ளை செல்வங்களை ஒழுக்கம் நிறைந்த, மார்க்கம் நிறைந்த, அல்லாஹ் பெரிய மார்க்க சீடர்களாக அல்லாஹ் ஆக்கியது புரிவானாக. நம்முடைய கபூர் வாழ்க்கையை அல்லாஹ் பிரகாசமாக ஆக்கியது புரிவானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா அம்மையார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஈமானோடு இருந்தார்களோ அதே ஈமானை நமக்கு தந்தல் புரிவானாக. நம்முடைய மனைவிமார்களுக்கு, நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு அல்லாஹ் தந்து நிரப்பமாக அருள் புரிவானாக. மௌத்தா போகும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவோடு வர்ணிக்கக்கூடிய நசீபை உங்களுக்கும் எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வா ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.